ஓகே. ஸோ நம்ம கடைசியா நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்ம கடைசியா பார்த்தது அட்ரிபியூட் செலக்டார்ஸ். ஸோ இப்போ அத கன்டின்யூ பண்ணலாம். எல்லாருக்கும் செலக்டார்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எலிமெண்ட் செலக்டார்னா என்ன? காம்பினேட்டர் செலக்டார்னா என்ன? சூடோ கிளாஸ் செலக்டார், சூடோ எலிமெண்ட் செலக்டார். ஸோ இது எல்லாமே. ஸோ நம்ம இப்போ அட்ரிபியூட் செலக்டார் பார்க்க போறோம். ஓகே. ஓகே. ஸோ அந்த அட்ரிபியூட் செலக்டார்னா என்ன அப்படின்னா, அந்த நேம்லயே வந்து அதுக்கான டெஃபினிஷன் இருக்கு. ஸோ நம்ம ஒரு HTML எலமெண்ட்ல ஓப்பனிங் டேக்ல நம்மளால அட்ரிபியூட்டை ஆட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இந்த ஏ டேக்குக்கு இந்த ஹச் ரெஃபரன்ஸ், அதே மாதிரி இந்த டார்கெட் அப்படிங்கிற அட்ரிபியூட், அண்ட் அதே மாதிரி இந்த கிளாஸ், இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் ஓப்பனிங் டேக்ல ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாமே அட்ரிபியூட், அந்த எலமெண்ட்டோட அட்ரிபியூட். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல் பண்றது? இதுக்கு முன்னாடி வந்து டேக் யூஸ் பண்ணி, கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து சூடோ எலமெண்ட் அந்த கோலன் வச்சு, சிங்கிள் கோலன், டபுள் கோலன் அதெல்லாம் வச்சு பிஃபோர், ஆஃப்டர், nth சைல்டு அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேரண்ட் சைல்டு காம்பினேஷன், அதுல சில விஷயங்கள் செலக்டார்ஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு எலமெண்ட்டோட இருக்கிற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல் பண்றது? ஓகேவா? ஸோ ஸ்டைலிங் நம்ம எப்படி வேணா பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த வே. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு பார்க்க போறது அட்ரிபியூட் செலக்டார். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் சும்மா. மேபி எலமெண்ட் 1 இருக்கட்டும். ஸோ நம்ம கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணணும். ஸோ டாட் சும்மா நான் ஆட்ரிபியூட்ன்றதுக்காக ஒரு ஷார்ட் நேம் ATTRன்னு வச்சுக்கிறேன். அட்ரிபியூட் 1. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள மேபி அட்ரிபியூட் 1. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட். அண்ட் அதே மாதிரி ஒரு இமேஜ் சும்மா ஆட் பண்ணுறேன். மேபி ஓகே. ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்கு. நான் ஜஸ்ட் காப்பி பாத் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ஆல்ட்டில் மேபி ஆல்டர்னேட்டிவ் இமேஜ், இல்லைனா வந்து இது என்ன இமேஜ், ட்ரீ. இது வந்து ஒரு ட்ரீ இமேஜ். ஸோ அதனால நான் சும்மா ட்ரீ இமேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம இமேஜஸ்க்கு டைட்டில் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ண முடியும். டைட்டில்னா இந்த இமேஜை பற்றி என்ன, இந்த இமேஜ்க்கான ஒரு டைட்டில் கார்டு அந்த மாதிரி. அது அங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் ஆனால் அந்த இமேஜ் மேலே நம்ம ஹவர் பண்ணும்போது, அதாவது நம்மளோட மவுஸை மேலே கொண்டு போகும்போது அந்த டைட்டில் தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் வெறும் ட்ரீ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இப்போ இந்த இமேஜை இந்த ஆல்ட்டோ இல்லை இந்த டைட்டில், இது ஏதாவது ஒரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி என்னால் ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜுக்கு யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே. நம்ம இல்லைன்னா ஒன் ஆல்ரெடி இருக்கா, நம்ம இது வந்து அட்ரிபியூட் இமேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் நேம் கால் பண்ணிக்கலாம். அது டேக் நேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஏன் டேக் நேம் கால் பண்ணல அப்படின்னா, அந்த டேக் நேம் கால் பண்ணால் மற்ற இமேஜ் டேக் வேறு எங்கே இருந்தாலும் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன், யூனிக்காக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு ஆட்ரிபியூட்டை கால் பண்ணணும் இங்கே சிஎஸ்எஸ்ல அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஓகே. ஸோ அடுத்தது என்ன ஆட்ரிபியூட், நம்ம டைட்டில் தானே வைக்க போகிறோம். ஸோ அப்போ டைட்டில் ஈக்குவல் டு, அதில் அந்த டைட்டிலில் என்ன கண்டென்ட் இருக்கு, ட்ரீ அப்படின்னு இருக்கா. ஸோ நான் இப்போ ட்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது இமேஜ் தானே. ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜ். இந்த இமேஜோட
width வந்து ஒரு 300 பிக்சல் அண்ட் ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதே இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆனா டைட்டில் ட்ரீன்னு வைக்காம சாம்பிள்னு வைக்கிறேன். ஓகேவா? ஒரு டெஸ்டிங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஓகே, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. ஸோ நான் இப்போ போயிட்டு இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் தெரியுதா? 2 ஒரே இமேஜ் தான். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சைஸ் கூட காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஆகுதா? வித்தும் ஹைட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்க வித் ஹைட் அப்ளை ஆகுது. கரெக்டா? ஆனால் இந்த இமேஜுக்கு வித் ஹைட் பார்த்தீங்க, அதாவது இது வந்து டிஃபால்ட்டாக அந்த இமேஜோட ஆக்சுவல் ஹைட் என்னவோ அதுதான் வந்து அப்ளை ஆகுது. இங்கே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். மேபி நான் அந்த 300 கூட இன்னும் சின்னது பண்ணுறேன். ஒரு 100 பிக்சலுக்கு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ கிளியரா தெரியுதா? ஸோ நான் அந்த இமேஜோட டைட்டில் ஆட்ரிபியூட்டை கால் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். அந்த டைட்டிலுமே கூட ட்ரீன்னு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா நான் இங்கே இந்த இடத்துல ஸ்டைல் அப்ளை பண்ணும்போதே டைட்டிலுங்கிற ஆட்ரிபியூட் இருக்கணும். சேம் டைம் அதோட வேல்யூ ட்ரீன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரீன்னு டைட்டில் இருக்க இமேஜ் எது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும்தான். செகண்ட் இமேஜுக்கு சாம்பிள்னு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு அப்ளை ஆகக்கூடாது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு அந்த ஆட்ரிபியூட் டைட்டில் வந்து ட்ரீன்னு இருக்கு, அதனால இதுக்கு அப்ளை ஆகுது. செகண்ட் இமேஜுக்கு சாம்பிள் அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த வே. இது ஃபர்ஸ்ட் டைரக்டா அந்த ஆட்ரிபியூட்டை கால் பண்ணி ஸ்டைல் பண்றது. ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ இதே இதுல இப்போ நான் இதே டைட்டில் வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதுல வந்து ஒரு ட்ரீன்னு வச்சிருக்கேன்னா, மேபி நான் ட்ரீ இமேஜ் அப்படின்னு மாற்றி இங்கே வச்சுக்கிறேன். இங்க வந்து சாம்பிள் இமேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவலுக்கு முன்னாடி இந்த டில்ட் சிம்பிள் போட்டா, இந்த டில்ட் சிம்பிள் போட்டு நான் இங்க ஏதாவது வேர்ட் கொடுக்குறேன், இதே டைட்டில்ல ட்ரீன்னு இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது எப்படி அப்ளை ஆகும்னா, இந்த டைட்டில்ல ஏதாவது ஒரு வேர்ட், இப்போ நான் இங்க 2 வேர்ட் கொடுத்துருக்கேனா, ட்ரீ இமேஜ், இது சாம்பிள் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேனா. ஸோ இந்த டைட்டில்ல ஏதாவது ஒரு வேர்ட் இதை மேட்ச் பண்ணணும். நான் இங்க ஈக்குவல் பண்ற வேர்டோட மேட்ச் பண்ணணும், ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ இந்த டைட்டில்ங்கிற அட்ரிபியூட்ல ட்ரீன்ற ஏதாவது ஒரு வேர்டு இருந்தால் போதும். எத்தனை வேர்டு வேணா இருக்கலாம், அதுல ஒரு வேர்டு ட்ரீயா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு 100 பிக்சல் வித் ஹைட் அப்ளை ஆகும். ஸோ அப்போ எது மேட்ச் ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஓகே, அடுத்து நான் 2 மேட்ச் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் இல்லை, பழைய மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் இந்த ட்ரீக்கு பதிலாக இந்த இமேஜ்ன்றதை நான் மாட்டேன் டைட்டிலோட அந்த இதில். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த 2 இமேஜுக்குமே இமேஜ்ன்ற அந்த ஒரு வேர்டு வந்து இருக்கு டைட்டில்ல. கரெக்டா? இப்போ எனக்கு 2ஓட இமேஜோட வித்தும் ஹைட்டும் 100 தான் இருக்கணும். 100 வந்துருச்சா? ஸோ 2க்குமே எனக்கு அப்ளை ஆகும். ஸோ அந்த டெல்டு சிம்பிள் போட்டா அந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற ஏதாவது ஒரு வேர்டு மேட்ச் ஆகும். ஒரு வேர்டு, அதுல எத்தனை வேர்டு வேணா இருக்கலாம், அந்த ஆட்ரிபியூட்ல எத்தனை வேர்டு வேணா இருக்கலாம், ஆனா ஒரு வேர்டு வந்து மேட்ச் ஆகும். ஸோ அப்படின்னா அதுக்கு இந்த டெல்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ நம்ம வந்து இப்போ கிளாஸ் நேம்ல வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எதுவுமே ஹைஃபனும் இல்லாம அண்டர்ஸ்கோரும் இல்லாம அப்படியே யூஸ் பண்ணலாம். ஐ மீன் அந்த எந்த கேப்போ ஸ்பேஸும் விடாம டைரக்டா அப்படி. எக்ஸாம்பிள், இந்த ஹைஃபன் இல்லாம ஜஸ்ட் இப்படியும் நம்மளால போட முடியும். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ இங்க நடுவுல ஒரு ஹைஃபன் வருது. இந்த ஏடிடிஆர் ஆட்ரிபியூட்டுக்கும் இந்த 1, 2, 3 அப்படின்றதுக்கு இந்த 1, 2க்கும் நடுவுல ஒரு ஹைஃபன். ஸோ நான் இங்க குடுக்குற வேர்டு ஃபாலோட் பை ஹைஃபன். ஸோ அந்த வேர்டுக்கு அப்புறம் ஹைஃபன் வருது. அந்த மாரி ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்ல ஒரு நேம் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அப்படின்னா, அதுக்கு என்ன சிம்பல் இங்க யூஸ் பண்ணணும்? எல்லாமே சேம் சின்டாக்ஸ் தான். ஜஸ்ட் நீங்க இங்க இந்த ஈக்குவல்க்கு முன்னாடி இருக்கிற இந்த சிம்பிள மட்டும் மாத்துனா போதும். டில்டு சிம்பிளா இப்போ இந்த ஃபாலோட் பை ஹைஃபன் சொன்னேன்ல, அந்த வேர்டோட ஃபாலோ பண்ற ஹைஃபனோட ஃபாலோ ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆட்ரிபியூட் ஹைஃபன் அப்படின்னு வரணும். இப்போ நான் இங்க வந்து இந்த பைப் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன். இத வந்து பைப் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஏடிடிஆர். ஏன்னா கிளாஸ் நேம் தானே, இந்த டைட்டில் எல்லாம் கிளாஸ். ஸோ அப்போ நான் இத வந்து கிளாஸ்ன்னு மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட், அதே மாரி இந்த கிளாஸ் நேமும் தப்பு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, டிவ்வே வச்சுப்போம். டைரக்ட்டா டேக்க கால் பண்ணுவோமா? ஸோ டிவ் டேக்ல கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் அதுல ஏடிடிஆர் அப்படின்ற வேர்ட் வரணும். அதோட ஃபாலோட் ஹைஃபன் வரணும். அப்படி இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு நான் வந்து ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வித் ஹைட் அப்ளை பண்ணா நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் அப்ளை பண்ணலாமா? கொஞ்சம் பெருசா வரட்டும். மேபி 20 கூட வேணாம். இன்னும் பெருசா அப்ளை பண்ணுவோம். 30 அப்ளை பண்ணலாம். ஸோ நான் அதை சேவ் பண்ணிட்டு, இப்போ எனக்கு இந்த இந்த ஆட்ரிபியூட் 1, ஆட்ரிபியூட் 2க்கு அப்ளை ஆகணும். ஆட்ரிபியூட் 3க்கு அப்ளை ஆகக்கூடாது. ஏன்னா இங்க ஹைஃபன் வரல. கரெக்ட்டா? ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஆட்ரிபியூட் 1க்கு 30 பிக்சல் ஃபாண்ட் சைஸ் பெருசா இருக்கு. 30 பிக்சல் அப்ளை ஆகுது. 2க்கும் 30 பிக்சல் அப்ளை ஆகுது. ஆனா 3க்கு அப்ளை ஆகல. ஏன்னா 3க்கு அந்த ஹைஃபன் வரல. ஆட்ரிபியூட்ன்ற அந்த ஒரு வேர்டுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் சைஸ் நம்ம செக் பண்ணா கூட, இங்க அந்த ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 3வது ரோல ஃபாண்ட் 30 பிக்சல் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ண அந்த ஃபாண்ட் அப்ளை ஆகுது. இந்த இதுக்கு அப்ளை பண்ணாததுக்கு 16 பிக்சல். அது டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் வரும் சென்டர்ல. அதுக்கு முன்னாடி வேர்ட் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த ஆட்ரிபியூட்ல இந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்றேன். அப்போ எனக்கு இந்த வேர்டு அதோட ஃபாலோட் பை ஹைஃபன் வருது. அப்படின்னா, அந்த ஒரு எலமெண்ட்ஸ்க்கு எப்படி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதோட ஆட்ரிபியூட்ட கால் பண்ணி, அந்த பைப் சிம்பிள் ஈக்குவல் டுன்னு போட்டு, நமக்கு தேவையான வேல்யூவ குடுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த வே. இப்போ அடுத்தது. இப்போ அ இதே இதுல எனக்கு என்ன வேணா இருக்கலாங்க. ஹைஃபன் இருக்கலாம், ஹைஃபன் இல்லாம இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஆட்ரிபியூட்ன்னு வரணும் ஸ்டார்ட்டிங்ல. அவ்வளோதான். ஓகேவா? ஹைஃபன் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. ஆனா எனக்கு ஆட்ரிபியூட்ன்னு வரணும். ஸோ அப்ப அதுக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்ணணும்னா, கேப் சிம்பல் யூஸ் பண்ணணும். கேப் சிம்பல் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் சிம்பல் மாரி இருக்கும். ஸோ இந்த சிம்பல் இந்த மாதிரி. அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பல நேரா செங்குத்தா வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அது கேப் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேப் சிம்பல் யூஸ் பண்ணா, எனக்கு ஸ்டார்ட்டிங்ல அந்த வேர்ட் வரணும். ஐ மீன் என்னோட ஆட்ரிபியூட்ல இருக்க வேல்யூவோட ஸ்டார்ட்டிங் என்ன வேணும் அப்படின்றது. ஸோ இங்க இந்த 3 எலமெண்ட்டுக்கும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஆட்ரிபியூட் தான். ஏடிடிஆர் தான். அதுக்கப்புறம் என்ன வருதுன்றது நமக்கு முக்கியம் இல்ல. ஸோ ஸ்டார்ட்டிங்ல ஏடிடிஆர் அப்படின்னு வரணும். அவ்வளவுதான். ஸோ அப்ப அது என்ன இங்க ஹைஃபன் வருதா, அண்டர் ஸ்கோர் வருதா, என்ன வேணா வரலாம். இங்க நான் அண்டர் ஸ்கோர் போட்டாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஏடிடிஆர் தான் வருது. ஸோ நான் இப்போ போயிட்டு இது செக் பண்ணாலும் அதே தான். அதே அவுட்புட் தான். எதுவுமே சேஞ்சஸ் இல்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட்டிங் வேர்ட் எனக்கு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இந்த கேப் சிம்பல் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல்ஸ்க்கு முன்னாடி. ஓகேவா? அண்ட் தென் இப்போ ஸ்டார்ட்டிங் பார்த்தோமா, இப்போ எண்டிங். இப்போ எண்டிங்ல இ அப்படின்னு முடியுது. ஓகே, ஈன்றது நிறைய முடியுமோ? ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், 3க்கு பதிலா 1னே போடுறேன். ஸோ எனக்கு எண்டிங்ல 1ன்னு முடியணும். ஓகேவா?
அப்போ எனக்கு attribute 1ம் 3யும் அப்ளை ஆகணும், 2 அப்ளை ஆகக்கூடாது. ஸோ அப்போ எண்டிங்க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ எண்டிங்ல 1ன்னு வரணும் கரெக்டா. ஸோ 1 எண்டிங்ல இந்த இது வரணும். ஸோ அதுக்கு ஃபாண்ட் சைஸ் 36 சார் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு attribute 1 அண்ட் attribute 3க்கு ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல் அப்ளை ஆகுது. attribute 2க்கு எனக்கு அப்ளை ஆகல, ஏன்னா அது அதோட எண்டிங் வந்து 1 கிடையாது. ஓகேவா. ஸோ எண்டிங் வேர்டு வரணும் அப்படின்னா டாலர் சிம்பிள், ஸ்டார்டிங் வேணும் அப்படின்னா கேப் சிம்பிள். ஓகே, ஸோ அந்த சிம்பிள்ஸ் தான் இங்கே டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபைனலி இன்னொன்று இருக்கு, எனக்கு அது இப்போ நான் கொடுக்குற வேர்டு வந்து இல்லை லெட்டர்ஸ் வந்து எண்டிங்லேயும் இருக்கலாம், ஸ்டார்டிங்லேயும் இருக்கலாம், மிட்லேயும் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் அந்த வேர்டு இருக்கணும், அவ்வளோதான். அந்த வேர்டு அந்த ஒரு ஆட்ரிபியூட்ல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மேபி ஓகே, மேபி டபுள் டி வச்சுக்கலாமா, டிடி. ஓகேவா. ஸோ அதுக்கு இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி என்ன வேர்டு, எனக்கு இந்த வேர்டு இருந்தால் போதும், எனக்கு இந்த லெட்டர்ஸ் இருந்தால் போதும் அந்த ஒரு ஆட்ரிபியூட்ல. எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுதா? ஏன்னா எல்லாத்துலேயுமே டிடிடின்னு இருக்கு, ஆட்ரிபியூட் ஏடிடின்னு வருதுல. ஸோ அப்போ டிடின்னு இருக்கும். ஸோ எனக்கு இங்கே வேணா இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு லெட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ இதுவே வந்து இங்கே ஒரு டி இல்லை, ஆனால் இந்த இடத்துல ஒரு டி இருக்கு. இப்போ 2 டி எனக்கு வேணும், ஆனால் வேற வேற இடத்துல இருக்கு, ஸ்பேஸ் விட்டு நடுவில் வேற லெட்டர்ஸ் வருது, வேற சிம்பிள்ஸ்லாம் வருது. அப்படி இருந்தால் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஓகேவா. கண்டினியூஸாக அந்த ஒரு லெட்டர்ஸ் வேணும். எத்தனை லெட்டர்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கண்டினியூஸாக அந்த லெட்டர்ஸ் எனக்கு எங்கே வேணா இருக்கலாம், அது மிடில் இருக்கலாம், 2வதுலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் ஆகலாம், எங்கே வேணால் எண்ட் ஆகலாம், இப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு எந்த சிம்பிளுமே இல்லாமல் போட்டோம் அப்படின்னா அது டைரக்ட் ஆட்ரிபியூட், டைரக்டாக கால் பண்ணுறது, டைரக்டாக அந்த ஆட்ரிபியூட் இதுதான், அதுக்கான வேல்யூ இதுதான் அப்படின்னு கால் பண்ணுறது டைரக்டாக. எந்த சிம்பிள் நம்ம போடக்கூடாது, ஈக்குவல் மட்டும் போடணும். அடுத்தது டெல்டு சிம்பிள். இந்த டெல்டு சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வேர்ட் அந்த ஒரு ஆட்ரிபியூட்ல இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த வேர்டு இருந்தால் போதும், ஒரு வேர்டு. ஓகேவா. ஸோ ஒரு வேர்டு இருக்கணும். அடுத்தது பைப் சிம்பிள். இந்த பைப் சிம்பிள் அந்த நான் கொடுக்குற வேர்டுக்கு ஃபாலோட் பை ஹைஃபன், அந்த ஒரு நான் கொடுக்குற வேர்டை ஃபாலோ பண்ணி ஒரு ஹைஃபன் கம்பல்சரி வரணும். ஹைஃபன் அப்படின்னா ஒரு கோடு, ஒரு மைனஸ் சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம், அதுதான் ஹைஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஒரு ஹைஃபன் வரணும், நான் கொடுக்குற வேர்டை ஃபாலோ பண்ணி அந்த வேர்டோட எண்டிங்கில் ஹைஃபன் வரணும். அப்படி வர்றதுக்கு அப்ளை பண்ண இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது நான் கொடுக்குற வேர்டோட அந்த வேர்டு வந்து ஸ்டார்டிங்கில் வரணும், அந்த ஆட்ரிபியூட்டோட ஸ்டார்டிங்கோட வேல்யூவாக இதுதான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கேப் சிம்பிள் யூஸ் பண்ணணும், அதாவது இந்த சிம்பிள். ஓகேவா. இதுவே எண்டில் வேணும், எண்டில் முடிகிற வேர்டு எனக்கு இது இருக்கணும் அப்படின்றதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டாலர் சிம்பிள். இதுவே எனக்கு எங்கே வேணா இருக்கலாம், ஸ்டார்டிங் இருக்கலாம், எண்டிங் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த வேர்டு மட்டும் இருந்தால் போதும், அந்த ஒரு லெட்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றதுக்கு ஸ்டார். ஓகேவா. ஸோ இது எல்லாமே தான் ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ், ஆட்ரிபியூட் செலக்டர்ஸில் இருக்க டைப்ஸ். ஓகேவா. ஸோ ஒரு ஆட்ரிபியூட்டை நம்மளால இந்த மாதிரி கால் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்க முடியும், ஒரு எலமெண்ட்டை ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது, இப்போ செலக்டர்ஸ்ல எல்லாமே கவர் பண்ணியாச்சு, விச் மீன்ஸ் எலமெண்ட் செலக்டர், காம்பினேட்டர் செலக்டர், சூடோ எலமெண்ட், சூடோ கிளாஸு, ஃபைனலி தான் ஆட்ரிபியூட். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 செலக்டர் தான். ஸோ அதில் ஃபைனலி இப்போ நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர் பார்த்தோம். இப்போ அடுத்த இது என்னன்னா, இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நார்மல் ஒரு கலர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். கரெக்டா. ஒரு கலர் அப்ளை பண்ணும்,
அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி கலர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கலர் அப்ளை ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு போயிட்டு என்னால் என்ன கலர் வேணால் கொடுக்க முடியும். கரெக்டாக இங்கே வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி என்ன கலர் வேணால் என்னால் கொடுக்க முடியும். நான் இப்போ ஜஸ்ட்டு சும்மா சாம்பிளுக்கு ஒரு க்ரீன் கொடுக்குறேன். ஸோ க்ரீன் கலர். ஓகேவா? ஸோ இங்கே இந்த க்ரீன் கலர் அப்ளை ஆகுது இந்த டெக்ஸ்ட்டுக்கு. இப்படி நான் இப்போதைக்கு இந்த இமேஜஸை கமெண்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறதுக்கு க்ரீன் கலர் அப்ளை ஆகுது. ஸோ கலர் அப்ளை பண்ணால் ஜஸ்ட் ஒரு கலர் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு இப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் சம் வித் அண்ட் ஹைட் இருக்குமா? இப்போ இந்த எலமெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் தெரியுது இல்லை, ஒரு லைட் ப்ளூ கலர் பாக்ஸ் பெருசா. ஸோ அதுதான் அந்த எலமெண்ட்டோட ஓவரால் வித்து, அதோட ஓவரால் ஹைட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எலமெண்ட்டோட பார்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி பார்டர், இப்போ அந்த ஒரு பார்டருக்கு ஒரு கலர், இப்போ இதோட பார்டர் நான் அப்ளை பண்ணணும், அந்த பார்டருக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணணும், அந்த பார்டரோட சைஸு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதே எலமெண்ட்டை பார்டர் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த பார்டரோட திக்னஸ் என்ன, அது வந்து 1 பிக்சலா இல்லை வந்து 10 பிக்சலா அந்த மாதிரி. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஒரு 5 பிக்சலுக்கு அதோட திக்னஸ் இருக்கணும். அடுத்தது அந்த பார்டர் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா, அதாவது எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம சாலிடா ஒரு லைனா வேணுமா, இல்ல டாட்டட் லைன்ஸ் வேணுமா, இல்ல ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது ஸ்ட்ரைக் த்ரூவில் அதாவது நீங்க வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு, ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு. ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் வேணுமா? ஸோ என்ன என்ன டைப்ல உங்களுக்கு வேணும் அந்த பார்டர் அப்படின்றத அடுத்தது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்டரோட சைஸு, அடுத்தது அந்த பார்டரோட டைப், சாலிடா டாட்டடா இல்லை அந்த ஒரு பெரிய லைன்ஸ் லைன் அந்த மாதிரி வர்றதா. ஸோ இந்த மாதிரி என்ன டைப் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு சாலிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன கலர், அந்த பார்டரோட கலர் என்ன. ஸோ நான் வந்து ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? என்ன கலர் நான் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் இந்த ஆர்டரில் கொடுக்கணும். ஒரு பார்டர் அப்ளை பண்ணணும்னா பார்டர் அப்படின்ற ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, அதில் பார்டரோட சைஸு, அதோட டைப் என்ன, பார்டர் டைப் என்ன, அதுக்கப்புறம் அதோட கலர். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலமெண்ட்டோட ஓவரால் வித்து அண்ட் ஹைட்டுக்கு எனக்கு வந்து ஒரு பார்டர், ப்ளூ கலர் பார்டர் அப்ளை ஆகுது. 5 பிக்சல் நான் கொடுத்ததுனால இவ்வளோ திக்னஸ் இருக்கு. இதுவே நான் வந்து ஒரு 1 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா இன்னும் எனக்கு ரொம்ப மெல்லிசான கோடு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு கோடு இருக்கும், மெல்லிசா. ஓகேவா? ஸோ இதுவே இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதுவே எனக்கு வந்து சாலிடா வேணாம், டாட்டட் லைன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டாட்டட் அப்படின்ற அந்த டைப்பை நான் மாற்றிட்டு ஜஸ்ட் இங்கே போனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டாட் டாட் டாடா இருக்குமா, ஒரு சின்ன சின்ன புள்ளி புள்ளி புள்ளியாக வந்து ஒரு பார்டர் மேக் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த பார்டர்ஸை இப்போ நான் இங்கே வந்து ஒரே இதாக அப்ளை பண்ணியிருக்கல, 3 வேல்யூ ஆனால் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இதை தனித்தனியாக அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியும். ஸோ தனித்தனியாக, ஐ மீன் நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், பார்டரோட சைஸ் வேணும் எனக்கு. ஸோ அப்போது பார்டர் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ பார்டர் சைஸ்
border width, ஓகேவா? ஸோ சைஸ் மீன்ஸ் width 1 pixel. ஓகே, அடுத்தது பார்டர் கலர் மேபி ரெண்டு தான் டெக்ஸ்ட் வச்சிருக்கோமா, ப்ளூ. ஓகே, ப்ளூ வேணாம், க்ரீன் வச்சுக்கலாம். க்ரீன் கலர் தான் க்ரீனா? ஓகே, அப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் புரியும். ரெட்டு. ஓகே, ஸோ அடுத்தது பார்டர் வச்சாச்சு. அடுத்து டைப் மட்டும் வைக்கலையா? ஓகே, டைப். பார்டர்ஸ் டைப்புன்றது அதோட ஸ்டைல், என்ன ஸ்டைல் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சாலிடாக வேணுமா, இல்லை வந்து டாட்டடாக வேணுமா, இல்லை டேஷ்டாக வேணுமா? ஸோ டேஷ் என்னன்னு பார்ப்போமா? ஸோ டேஷ்னா அதை நான் சொன்னேன்ல, ஒரு லைன் பெருசு அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு அந்த ஒரு கோட் கூட நம்ம போடுவோம்ல, ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாகவும் நம்மளால ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். பார்டரோட வித் என்ன, அதோட கலர் என்ன, அதோட டைப், அது விச் மீன்ஸ் அந்த ஸ்டைல். ஸோ நான் இங்கே பார்டரோட இது வந்து மேபி ஒரு 3 பிக்சல் கொடுக்குறேன், கொஞ்சம் பெருசாக தெரியணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி இது டேஷ்டு லைன். இதுவே வந்து எனக்கு வந்து டாட்டட் வச்சாச்சு. அடுத்தது வந்து டபுள்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி அதில் வந்து சில டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டைப்ஸில் நீங்கள் என்ன வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா சாலிட் லைன் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. இந்த பார்டர் வந்து அதிகமாக எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, பட்டன்ஸ்க்கு தான் தேவைப்படும். நிறைய பட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது அந்த பட்டன்ஸ் வந்து அந்த பட்டன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் அப்ளை ஆகும். அந்த பார்டருக்கு சில கலர்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த பார்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எலமெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் பெருசாக அப்ளை பண்ண மாட்டீங்க, பட் பட்டன்ஸ்க்கு நிறைய தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால குரூப் பண்ணியும் பண்ண முடியும். பார்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி தனித்தனியாகவும் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்டர்லேயே வந்து இப்போ இது வந்து நான் இப்போதைக்கு சாலிட்னு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து சம் ரேடியஸ் அப்ளை பண்ணணும் பார்டரில். ரேடியஸ்னா அந்த பார்டரோட எட்ஜில் 4 எட்ஜ் இருக்குமா, ஒரு எலமெண்ட்டுக்கு 4 எட்ஜ் இருக்கும். ஸோ அப்போ அந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் கர்வாக வேணும், கொஞ்சம் ரேடியஸ் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வாக வருதா? ஸோ அந்த கர்வ் தெரியுதா? ஷார்ப்பாக இல்லாமல் அந்த கர்வாக தெரியும். ஸோ அதுக்கான ரேடியஸ் அப்ளை ஆகும். இந்த மாதிரி அந்த எட்ஜஸை வந்து ரொம்ப ஷார்ப்பாக, இதுக்கு முன்னாடி ஷார்ப்பாக இருந்திருக்கும். இப்போது அந்த கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் நமக்கு எவ்வளோ அந்த பெண்ட் வேணுமோ அந்த பெண்ட், அதோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்டர்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு பார்டர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே நம்ம வெறும் இந்த கலர்ஸ், எங்கே கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் டைரக்டாக க்ரீன், ரெட், ப்ளூ, எல்லோ, ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டில் கொடுத்துட்ருக்கோம், அந்த ஒரு வேர்டாக கொடுத்துட்ருக்கோம். இதை இப்படி தான் கொடுக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா, வேறு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஓகே, இப்போ க்ரீன் இங்கே இருக்கா? ஓகே, இப்போது நான் வந்து என்னோட டெக்ஸ்ட்டுக்கு பிளாக் கலர் அப்ளை பண்ண என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு பிளாக் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பிளாக் கலர் வந்துடும். கரெக்டாக இங்கே பிளாக் கலர் டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ இதுவே எனக்கு இதே பிளாக் கலரை வேற டைப்பில் எப்படி பண்ணலாம், வேற என்ன டைப் இருக்குது அப்படின்னா, இந்த பிளாக் கலருங்கிற டைரக்ட் வேர்டா, அடுத்தது வந்து ஆர்ஜிபி அப்படின்னு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. ஆர்ஜிபினா ரெட், கிரீன், ப்ளூ. இந்த 3 வேல்யூல ரெட், கிரீன், ப்ளூவோட அந்த வேல்யூல எல்லா கலர்ஸும் உள்ளடங்கிடும். எல்லா கலர்ஸும் நம்மளால மேக் பண்ண முடியும். இந்த ரெட்டு, ப்ளூ, கிரீன் இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நிறைய காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ஆர்ஜிபி ரெட், கிரீன், ப்ளூ, அதில் எனக்கு பிளாக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பிளாக்ன்றது நியூட்ரல் கலர் தான், அது 0. ஸோ விச் மீன்ஸ் இங்கே 0 அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னா அது பிளாக் கலர். இதுவே எனக்கு ஒயிட் கலர் வேணும்னா இந்த இடத்துல நான் அதோட வேல்யூஸை மாற்றணும். இப்போ 255, இப்போ நான் இங்கே வெறும் 255னா ரெட் கலர் அப்ளை ஆகும்.
இதுவே நீங்க 255 எல்லா இடத்துலயும் கொடுத்தனா அது ஒயிட் கலரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன். இங்கே கலர் மாறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி 255 நான் கொடுத்தேன்னா ஒயிட் கலர். இதுவே நான் இங்கே மட்டும் இப்போ நான் இங்கெல்லாம் 0 கொடுத்துட்டேன். அதாவது ஆர்ஜிபியில் ரெட் மட்டும் 255 கொடுத்துட்டேன் அப்படின்னா ரெட் கலராக இருக்கும். ஸோ அதில் க்ரீனில் நான் இப்போ இங்கே வந்து 0 கொடுத்துட்டு இங்கே 255 கொடுத்தேன் அப்படின்னா அது அந்த க்ரீன் கலர் எடுத்துக்கும். 255 அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு லாஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அதோட ஆக்சுவல் கலர் 255 அப்படின்றது அந்த வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இந்த ரெட் கிரீன் ப்ளூ இந்த காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால கலர்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். பிளாக் வேணும்னா எல்லாமே 0, எல்லாமே நான் 0 போட்டு சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே போனால் எனக்கு பிளாக்காக தான் இருக்கும். இதுவே நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ ரெட்டை வந்து எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா 255 ரெட் கலருக்கு நேரம் ஃபர்ஸ்ட் வேல்யூல 255 போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டெக்ஸ்டோட கலர் ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி என்ன ஆர்ஜிபி கலர் நீங்கள் போட்டாலும் இங்கே அது அப்ளை ஆகும். ஸோ ஒரு ஆர்ஜிபி கலரை கொண்டு வர்றதுக்கு இந்த ஆர்ஜிபி அப்படின்ற அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அதில் அதுக்கான அந்த வேல்யூஸை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது இதுலயே வந்து ஆர்ஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன ஏ அப்படின்னா ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும், அதாவது 0% to 100%. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ரெட் கலர் பியூர் ரெட் கலராக இருக்கு, ஆனால் எனக்கு பியூர் ரெட்டு வேணாம். அதை வந்து ஒரு மாதிரி ஷேட் பண்ண மாதிரி எனக்கு வேணும். ரெட் கலர் தான், ஆனால் கொஞ்சம் ஷேட் பண்ண மாதிரி வேணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 0.3 அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் தான் அப்ளை ஆகும், ஆனால் அதுவே வந்து ரொம்ப டல் பண்ண மாதிரி இங்கே கலர் இருக்கும், இந்த டெக்ஸ்ட் கலர். தெரியுதுங்களா? ஸோ அந்த ஆல்ஃபா அப்படிங்கிற வேல்யூ என்னன்னா அந்த ஆக்சுவல் கலரை எனக்கு டல் பண்ணணும், அதாவது அதோட கலரோட வேல்யூவை குறைக்கணும். அப்படிங்கும்போது அந்த ஆல்ஃபா வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஆல்ஃபா வேல்யூவை நம்பர்ஸாக அப்ளை பண்ணனா 0லேருந்து 1 அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். 0.1, 0.2, 0.3 அந்த மாதிரி. இதுவே பர்சன்டேஜில் அப்ளை பண்ணணும்னா 0 to 100%, 10%, 70%. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜில் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நான் 50% அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த 50% அப்படிங்கிறது 0.5 தான் அர்த்தம். நீங்கள் 0.5 கொடுத்தாலும் அது 50% தான், 50% கொடுத்தாலும் அது 50% தான் எடுத்துக்கும். ஓகேவா? 1க்கு மேலே அப்ளை பண்ண முடியாது வேல்யூஸில் கொடுக்கும்போது. 0 to 1 அந்த 1 தான் பியூர் கலர். அதுக்கு கீழே வர 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 அதோட கலர் குறைஞ்சிக்கிட்டே வரும். 0 போகும்போது சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்ஜிபிஏ அப்படின்ற பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ஆர்ஜிபின்றது நார்மல் கலர், ஏன்றது அதோட மேபி அதோட பிரைட்னஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்கணும், டல்லாக இருக்கணும், ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், ஆக்சுவல் கலர்லேருந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த வே. இப்போ அடுத்தது ஹெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஹெக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது. ஹேஷ்டேக் நான் போட்டு கலர் கோடு நான் போடணும். இப்போ பிளாக் கலருக்கு என்ன கோட் அப்படின்னா 0. இந்த மாதிரி 030 போடலாம், இல்லை 60 போடலாம், 60 போடலாம். 60 போட்டாலும் பிளாக் தான், 30 போட்டாலும் பிளாக் தான். நான் இந்த மாதிரி 30 போட்டுட்டு போனால் எனக்கு பிளாக் கலர் தான் அப்ளை ஆகும். இதுவே வந்து நான் FFF அப்படின்னு போட்டேன் அப்படின்னா அது ஒயிட் கலர். ஓகேவா? இதுவே வந்து இன்னும் வேற கலர்லாம் சொல்லணும்னா ஈசின்னு ஒரு கலர் இருக்கு, ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைட் கிரே அப்படின்ற மாதிரி ஒரு கலர். ஸோ இங்கே டெக்ஸ்ட் இருக்கு ஆக்சுவலி, தெரியல, ரொம்ப லைட் கலராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிளாக்லேயே கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா 212121 அப்படின்ற மாதிரி ஒரு கலர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது பியூர் பிளாக்காக இருக்காது, பிளாக்கோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அதோட போல்ட்னஸ். ஐ மீன் அந்த கலரோட ஓவரால் போல்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த 212121ல. ஸோ இந்த மாதிரி இந்த கலர் கோட்ஸை யூஸ் பண்ணியும் நம்மளால அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் யூஸ் பண்ண முடியும், கலர் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த ஹேஷ்டேக் அப்படின்ற அந்த ஒரு கீயை யூஸ் பண்ண, அந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதையும் தாண்டி இன்னும் ஒன்று என்ன இருக்குன்னா ஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன ஹெச்எஸ்எல் அப்படின்னா ஹியூ சேச்சுரேஷன் அப்புறம் அதோட லைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதோட ஹியூ எப்படி இருக்கணும், அதோட
சேச்சுரேஷன் லெவல் எப்படி இருக்கணும், அதோட லைட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ ஹியூப்ல வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் 0, 100%, 50% அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ரெட் கலர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் எனக்கு அப்ளை அது நம்ம வேல்யூஸ் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த ஆக்சுவல் கலர் வரதுக்காக அதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதே வந்து நான் அந்த 0க்கு பதிலாக 240 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி அந்த கலரோட ஹியூ என்ன, அதோட அந்த அந்த இதெல்லாம் சொல்ல போனால் ஒரு கலருக்கான வேல்யூஸ். ஸோ அதோட சேச்சுரேஷன் லெவல் எப்படி இருக்கணும், அதோட லைட்னஸ் வந்து எப்படி இருக்கணும், இன்னும் லைட்டாக இருக்கணுமா இல்லை இன்னும் அதிகமாக இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி நல்லா வேல்யூஸையும் குறைச்சிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இது அப்ளை பண்ணால் ப்ளூ கலர்லேயே ஒரு மாதிரி, ஐ மீன் அந்த கத்திரிப்பு கலரில் ஒரு மாதிரி லைட் கலர். ஸோ இந்த மாதிரி அதோட கலர்ஸை மாற்றிக்க முடியும் இந்த ஹெச்எஸ்எல் ஃபார்மேட்லேயே. ஸோ கலர்ஸை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டேரெக்டாக ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அப்படின்ற அந்த வேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்தது ஆர்ஜிபி அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அடுத்தது ஆர்ஜிபிஏ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஏங்கிறது ஆல்ஃபா, அதாவது அதோட பிரைட்னஸ் இல்லைன்னா அதோட லைட்னஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அடுத்தது வந்து ஹெக்ஸ்னா ஹேஷ்டேக் போட்டு அதோட கலர் கோடை யூஸ் பண்ணி பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்எல் ஹியூ, சேச்சுரேஷன், அப்புறம் லைட்னஸ் அதோட வேல்யூஸ் கொடுத்து கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து கலர் நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இந்த எல்லா பேட்டர்னும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணலாம். பார்டர் கலருக்கு எனக்கு வந்து நான் ரெட் கலர்னு கொடுக்காம எனக்கு இங்கே ஹேஷ்டேக் போட்டு மேபி சிசிசி ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் அப்ளை பண்ணாலும் என்னால் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன கலர் ஃபார்மேட் வேணாலும் யூஸ் பண்ணி உங்களுக்கு எங்கே கலர் தேவைப்பட்டாலும் அங்கே கலர் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கலர் அப்ளை பண்ணுறதுக்கான டைப்ஸ். அண்ட் தென் ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இமேஜஸ் பார்த்துருப்போம். ஐ மீன் ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் கொண்டு வருது அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை எப்படி கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் வேற என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வந்து போயிட்டு ஏதாவது பேரண்ட் எலமெண்ட் இருக்கா செக் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம புதுசாகவே ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது பேரண்ட் எலமெண்ட் இல்லை. ஸோ நான் வந்து நேம் வச்சுக்கிறேன், பேக்ரவுண்ட் இமேஜ் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு டிவ் நம்ம இமேஜ் வேணும்னா ஜஸ்ட் இமேஜ் டேக் போட்டு சோர்ஸ் அதுக்கு கொடுத்து பண்ணுவோம். ஆனால் எனக்கு வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு பேக்ரவுண்டாக எனக்கு அந்த இமேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரெக்குவயர்மெண்ட், ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வேணும். என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கிளாஸை நான் கால் பண்ணி ஜஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் நான் யூஆர்எல்ஸ் கொடுக்கணும். ஸோ யூஆர்எல் அப்படின்னா அதோட சோர்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜோட பாத்தை காப்பி பண்ணிட்டு நான் ஜஸ்ட் அந்த யூஆர்எல் அப்படின்றதுக்குள்ள டபுள் கோட்ஸ்ல நான் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த பாத்தில் பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். பேக்வர்ட் ஸ்லாஷ் சம்டைம்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் இந்த மாதிரி பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதோட பார்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஃபஸ்ட் இந்த இமேஜ் வருதா பார்க்கலாம்.
ஸோ ஏன் அப்ளை ஆகுதுன்னா, இப்போ நம்ம இங்க ஒரு எலமெண்ட் குடுத்துருக்கோம். ஆனா, அதுக்கு எந்த ஒரு விட்த், ஹைட் அந்த மாரி எதுவும் அப்ளை பண்ணல. அதோட ஹைட் வந்து 0ல தானே இருக்கு. ஸோ, அதனால அது வந்து வரமாட்டேங்குது. நான் ஹைட் என்ன பண்றேன், ஒரு மார்ஜின் அப்ளை பண்ணுவோம். நான் மேபி மார்ஜின் என்னன்னு சொல்றேன். பட் ஜஸ்ட் இப்போ அப்ளை பண்ணி மட்டும் நான் காட்டுறேன். ஸோ, இங்க ஹிஸ்டரி போட்டிருக்கோம். தென் பேஜ் இருக்கு ஆக்சுவலி. பட் ஆனா இங்கே விசிபிள் ஆக மாட்டேங்குது. பண்றோம். ஓகே, இப்போ வருதா? ஸோ அந்த எலமெண்ட் எம்டியா இருந்ததுனால எதுவும் தெரியல நமக்கு. ஸோ அதனால மேபி நான் இந்த இடத்துல இந்த மார்ஜின் எடுத்துட்டா கூட அது ஒர்க் ஆகும். ஃபுல் எலமெண்ட் எம்டி அப்படிங்கிறதுனால கண்டென்ட் ஐ மீன் அந்த இமேஜ் வந்து லோட் ஆகல. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இந்த எலமெண்ட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த எலமெண்ட்டோட பேக்ரவுண்ட். ஸோ அப்போ பேக்ரவுண்ட் இந்த எலமெண்ட்டோட பேக்ரவுண்டில் எனக்கு இந்த இமேஜ் வந்துருச்சு. இதுதான் நான் ஆட் பண்ண இமேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகுது. கரெக்ட்டா? இங்கேயும் இந்த இமேஜ் இருக்கு. அதோட பாதி கொஞ்சம் இமேஜ் இங்கேயும் இருக்கு. இங்க கீழயும் இருக்கு. அந்த எலமெண்ட்ட ஃபுல்லா கவர் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் வேணும். ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்டின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, பேக்கிரவுண்ட் ரிப்பீட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதுல ஜஸ்ட் நோ ரிப்பீட் அப்டின்னு நான் குடுத்துட்டேன்னா, எனக்கு ரிப்பீட் ஆகாது. ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு இமேஜ் தானே இருக்கு இப்போ. இதுவே எனக்கு வந்து ஹரிசாண்டலா ரிப்பீட் ஆகணும். வெர்டிகலா ஆகக்கூடாது. இப்போ வந்து இங்க ஒரே ஒரு இமேஜ் இருக்கா? இதுவே எனக்கு ஹரிசாண்டலா எத்தன வேணா ரிப்பீட் ஆகலாம். ஆனா வெர்டிகலா ஆகக்கூடாது. அப்படின்ற மாரி சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, அப்போ இங்க வந்து ஜஸ்ட் ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு இத குடுத்தா, எனக்கு ஹரிசாண்டலா மட்டும் ரிப்பீட் ஆகும். எக்ஸ் டைரக்ஷன்ல. இங்க ரிப்பீட் ஆகுதா? இதுவே எனக்கு ஒய் டைரக்ஷன்ல வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரிப்பீட் ஒய் அப்படின்னு நான் குடுத்தா போதும். இது இப்போ ரிப்பீட் ஆகாது. ஏன்னா ஹைட் வந்து இல்ல. நான் வந்து ஜஸ்ட் இதோட ஹைட் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐ மீன் ஹைட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனா, அந்த இமேஜ் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அது அப்ளை ஆகும். அடுத்தது. இங்க இப்ப ரிப்பீட் ஆகுதா? ஸோ இந்த ஹைட் இந்த இந்த இமேஜோட ஹைட் முடிஞ்சிடுச்சுன்னா, அடுத்த இமேஜ் அப்ளை ஆகும். அந்த மாதிரி. அதே மாரி அந்த இமேஜோட விட்த் எங்க முடியுதோ, அதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இல்லன்னா அது ரிப்பீட் ஆகாது. ஓகே. டிஃபால்ட்டா அது எப்படி இருக்கோ, அது மாரி தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டே ஆகக்கூடாதுன்னா, நோ ரிப்பீட். ரிப்பீட் எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் வேணும்னா எக்ஸ், ஒய் டைரக்ஷன்ல வேணும்னா ஒய். ரிப்பீட் ஒய் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஜஸ்ட் ரிப்பீட் ஆக வேணாம் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? நோ ரிப்பீட். ஓகே. இப்போ அடுத்தது. இப்போ பேக்கிரவுண்ட் இமேஜ் கொண்டு வந்தாச்சு. ரிப்பீட் பண்ணியாச்சு. அத நம்ம அத கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ரிப்பீட் பண்றத கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த பேக்கிரவுண்டோட பொசிஷன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா,
ரைட் சைடு டாப்ல இருக்கு. கரெக்டா? ரைட் சைடு என்னோட கண்டென்ட்டோட ரைட் சைடு இருக்கு. அதுவும் டாப்ல இருக்கு. நான் ஏன் டாப்ன்னு சொல்றேன்னா, இப்ப இங்க நல்லா பார்த்தீங்கன்னா, சேவ் சேவ் பண்ணல. ஸோ அதனால அது ரிப்பீட் ஆகுது. ஸோ அத பார்த்து எதுவும் குழம்பிக்க வேணாம். ஸோ என்னோட ரைட் சைடுல இந்த இமேஜ் வந்து டாப்ல இருக்கு. இது சாரி லெஃப்ட் சைடு. ஸோ என்னோட லெஃப்ட் சைடுல இது டாப்ல இருக்கு. பாட்டம்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்டென்ட் இருக்கு. மேபி இன்னும் லொரம் டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். டம்மி டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் என்னோட எலமெண்ட்டோட பேக்கிரவுண்ட்ல லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கு. எனக்கு இப்போ இதே இமேஜ் பாட்டம்ல வேணும். இல்லன்னா ரைட் சைடு வேணும். இந்த ரைட் சைடு எனக்கு வேணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுல இன்னொரு CSS ப்ராப்பர்ட்டி இருக்கு. பேக்கிரவுண்ட் பொசிஷன். ஸோ பேக்கிரவுண்ட் பொசிஷன் எனக்கு டாப்ல ரைட் சைடு வேணும். டாப்ல ரைட் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் அதை கொடுத்தனா எனக்கு டாப்ல ரைட் வந்துருச்சு. ஓகேவா? இதுவே எனக்கு வந்து பாட்டம்ல ரைட் சைடு வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு பாட்டம்ல ரைட் சைடு வந்துருச்சு. சேம் பாட்டம்ல லெஃப்ட் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ரைட்ன்னு இருக்க இடத்துல லெஃப்ட்ன்னு அப்ளை பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி அதோட பொசிஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட பொசிஷன் எங்க நமக்கு வேணுமோ அங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ பேக்ரவுண்ட் பொசிஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சைஸ், இப்போ ஏன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு இவ்வளோ பெரிய இமேஜ் வேணாம், சின்னதா வேணும். அப்போ அதோட சைஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. பேக்ரவுண்ட் சைஸ் அதுல ஒரு 200 பிக்சல் வித் 200 பிக்சல் ஹைட். வித் ஹைட் வேல்யூ தான், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வித், செகண்ட் இருக்கிறது ஹைட். ஸோ எனக்கு 200 அப்ளை ஆயிடுச்சு. இது மேபி நல்ல பேக்ரவுண்ட் பொசிஷன் டாப் லெஃப்ட்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாப் இதில் அப்ளை ஆகுது. இப்போ இந்த இதை சென்டரில் வேற எங்கேயாவது கொண்டு வரணும். இப்போ எனக்கு சென்டரில் வேணும், இல்லை வேற ஏதாவது ஒரு பொசிஷன். எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் கீழே தள்ளி, இல்லை லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் கீழே தள்ளி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு சேம் இங்கே வந்து இங்கே நான் என்ன கொடுத்தேன், டாப் பாட்டம் கொடுத்தேன். இங்கே லெஃப்ட் ரைட் கொடுத்தேனா, அப்போ எனக்கு டாப்ல இருந்து இங்கே எவ்வளோ தள்ளி இருக்கணும். இப்போ எனக்கு டாப்ல இருந்து ஒரு 100 பிக்சல் தள்ளி இருக்கணும். 100 வேணாம், அது ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை, நான் ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளுறேன், ஒரு 30 பிக்சல். அதே மாதிரி எனக்கு லெஃப்ட் சைட் அதுல இருந்து எனக்கு எவ்வளோ தள்ளணும் அப்படின்றத நான் கொடுக்கணும். இப்போ இங்கே டாப்ல இருந்து 30 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து ஒரு 50 பிக்சல் தள்ளுவேன். தள்ளிடுச்சா? டாப்ல இருந்து எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளிடுச்சு, லெஃப்ட்ல இருந்து அந்த 50 பிக்சல் தள்ளிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எங்க நமக்கு வேணுமோ அதோட பிக்சல்ஸ் கொடுத்து நம்மளால நகர்த்திக்க முடியும். ஓகே, எக்ஸாக்டா சென்டர்ன்ற அந்த கீவேர்டு கிடையாது, சென்டர் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம டாப் லெஃப்ட், ஏன்னா மற்றதெல்லாம் சென்டர்னு ஒன்று இருக்கும். பட் ஆனால் இதில் சென்டர் இல்லை. வேணும்னா டாப் லெஃப்ட் ரைட்டு பாட்டம் இதில் எங்கே வேணால் வச்சுக்கலாம் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி. இல்லை எனக்கு எக்ஸாக்டாக ஒரு இடம் வேணும், இல்லை சென்டர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட பிக்சல்ஸ் நீங்கள் கொடுக்கணும். எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரம், ரைட்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த கீவேர்ட் டாப்பு அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து அதோட வேல்யூ கொடுக்கணும். லெஃப்ட்ன்றதை கொடுத்து லெஃப்டோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்கே வேணால் உங்களால் நகர்த்திக்க முடியும். இந்த சைஸ் வந்து அதோட வித் ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வித், செகண்ட் இருக்கிறது ஹைட். ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் நான் இங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த கண்டென்ட் கூடயே போகுது. கரெக்டா? ஆனா எனக்கு வந்து இங்கேயே ஃபிக்ஸ்டா இருக்கணும், கண்டென்ட் மட்டும் தான் ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னா
பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த எலமெண்ட் முடிகிற வரைக்கும் அந்த இமேஜ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மட்டும்தான் ஸ்க்ரோல் ஆகுது, அந்த இமேஜ் எனக்கு ஸ்க்ரோல் ஆகல. கரெக்டா, ஒரு கண்டென்ட் மட்டும் தானே ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதுவே அந்த இடத்துல ஸ்க்ரோலுன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது ஸ்க்ரோல் ஆகும். பை டிஃபால்ட் அது ஸ்க்ரோல். வேணும்னா ஸ்க்ரோலுன்னு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்டு வேணும்னா ஃபிக்ஸ்டுன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரோலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அது கூடயே போகும், அவ்வளோதான். அந்த கண்டென்ட் போகிறப்பயே அது இதுவும் கூடயே போயிடும், அவ்வளோதான். ஸ்க்ரோல் அண்ட் ஃபிக்ஸ்டு. ஓகே ஓகே, சம் கொஸ்டின். ஒரு என்டையர் பேஜுக்கு வேணும்னா உங்களுக்கு இப்போ இது நான் வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரூட் எலமெண்ட்டுக்கு வேணும்னா ரூட் எலமெண்ட்டு இங்கே கால் பண்ணுங்க, சிம்பிள். உங்களுக்கு எந்த எலமெண்ட்டுக்கு வேணுமோ அந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் நேமோ இல்லை வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த பாடி டேக்குக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே வந்து இந்த பாடி டேக் நான் போட்டேன்னா எனக்கு ஓவரால் ஒட்டுமொத்த பேஜுக்கு எனக்கு அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் இல்லையா, நான் மேலே போனால் இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு எங்கே வேணுமோ அந்த எலமெண்ட்டை கால் பண்ணணும், அவ்வளோதான். அந்த எலமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ பாடிக்கு வேணும் அப்படின்னா பாடி டேக்கை கால் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பாடி டேக்குள்ள ஒரு ரூட் எலமெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு மெயின் பேரண்ட் எலமெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள தான் எல்லா கண்டனும், அந்த பேரண்ட் எலமெண்ட்டை நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த எலமெண்ட்டுக்கு ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்ட் இமேஜஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு பார்டர் எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம்ல. அது எப்படி பார்டர் கரெக்டாக அந்த எலமெண்ட்டோட எண்டில் அப்ளை ஆகுது, அப்போது அந்த எலமெண்ட்டுக்கு உள்ளே அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு பாக்ஸ் மாடல் அப்படின்னா எப்படி இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தாவே இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா, இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது, நான் வந்து கொஞ்சம் இப்படியில் கொஞ்சம் பெருசாக காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு எலமெண்ட். இங்கே நடுவில் இருக்கிறது ஒரு டெக்ஸ்ட், அது என்ன டெக்ஸ்ட் வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒரு கண்டென்ட், என்ன கண்டென்ட் வேணா இருக்கலாம், ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை சுற்றி அப்ளை ஆகிறது அந்த கண்டென்ட்டோட பேடிங். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பட்டன், அதுக்காக சும்மா ஒரு பட்டன் டேக், மேபி கிளிக் மீ. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் இப்போ நான் அந்த பட்டனுக்கு ஒரு சரி பட்டன் ட்ரை பண்ணுறேன், ஒரு வித் ஹைட் சும்மா அப்ளை பண்ணிக்கிறேன், அதோட சைஸ் அவ்வளோதான். கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், மேபி ஒரு 100 பிக்சல் வித் ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் இந்த பட்டன் எப்படி வருது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பட்டன். ஓகேவா, இப்போ இந்த பட்டனுக்கு பார்டர் அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ஒரு பிளாக் கலர்னு ஒரு கோடு இருக்கா, இங்கே வந்து ஒரு பிளாக் கலர் கோடு இருக்கா, அதுதான் அந்த பட்டனோட எண்டு. அந்த எண்டில் தான் அந்த பட்டனுக்கு பார்டர் இருக்கும். அது பட்டன் அப்படின்னு கிடையாது, ஒரு எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எலமெண்ட்டோட எண்டில் அதுக்கான ஒரு ஐ மீன் அந்த பட்டனோட எண்டில் தான் அந்த பார்டர்ஸ் இருக்கும். ஒரு இப்போ சிம்பிளாக எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியா மேப்னா அதுக்குன்னு ஒரு பார்டர் லைன் இருக்கும்ல, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு பார்டர் லைன், அதே மாதிரி தான். ஸோ இந்த ஒரு எலமெண்ட்டோட எண்டில் அதோட பார்டர் லைன்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அது எண்டில் இருக்கிறது பார்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் பார்டர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எப்பயும் போல பார்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி
அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதோட வித் அப்ளை பண்ணுவோம், அதோட சைஸ் என்ன, திக்னஸ் என்ன அப்படின்றது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு 2 பிக்சல் சாலிட், அதோட ஸ்டைல், அதோட டைப், அடுத்தது அதோட கலர் ஸ்ப்ரெட் கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ ஒரு பார்டர் எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இங்கே நடுவில் நிறைய கேப் இருக்குல்ல, இந்த சுற்றி இந்த டெக்ஸ்ட்டுக்கும் கிளிக் மீ அப்படின்ற அந்த கண்டென்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ண இந்த பார்டருக்கும் நடுவில் இருக்க கேப்பை பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் இருக்க கேப் தான் பேடிங். இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ பேடிங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பட்டனை நான் ஹவர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஒன்று அப்ளை ஆகுதா, ப்ளூ கலர் இருக்குது, அதுக்கும் அந்த பார்டருக்கும் நடுவில் ஒரு பச்சை கலரில் அப்ளை ஆகுதுல்ல ஒரு ஸ்பேஸ், சின்னதாக ஒரு கேப் இருக்கா, அதுதான் பேடிங். ஓகேவா? இப்போ இங்கே சின்னதாக இருக்குது, ஆனால் இது இன்னும் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன சிஎஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன்னா பேடிங் அப்படின்ற ஒரு சிஎஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த பேடிங்ல 4 பேடிங் இருக்கு. ஏன்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் 4 சைடு. கரெக்டா? ஒரு பாக்ஸ்னா 4 சைடு. அப்போ பேடிங் டாப்பு, லெஃப்ட், ரைட்டு, பாட்டம் என்ன வேணா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இண்டிவிஜுவலா வேணும்னா கூட இப்போ பேடிங் டாப் மட்டும் எனக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா பேடிங் டாப் ஒரு 10 பிக்சல் அப்படின்னு எல்லாம் இப்படி அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் இதை வந்து ஹவர் பண்ணும்போது இங்கே அந்த கிரீன் கலர் பாருங்க, டாப் சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற சைடில் கம்மியாக இருக்குது. ஐ மீன் டிஃபால்ட்டாக அப்ளை ஆகிறது இருக்குது. ஓகேவா? இதுவே எனக்கு வந்து 4 சைடும் ஒரே இதில் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ 4 சைடும் எனக்கு 10 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பேடிங். அப்படின்னா எனக்கு பேடிங் டாப்பும் 10 தான், லெஃப்ட்டும் 10 தான், ரைட்டும் 10 தான், பாட்டமும் 10 தான். இந்த மாதிரி வெறும் பேடிங்னு போட்டால் எல்லா சைடும் எடுத்துக்கும். இண்டிவிஜுவலாக அந்த பேடிங்கோட லெஃப்டா, டாப்பா, பாட்டமா, ரைட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க பேடிங் லெஃப்ட் அப்படின்னா அந்த லெஃப்ட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகும். இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா ஹவர் பண்ணேன் அப்படின்னா அந்த பச்சை கலர் பாக்ஸ், அந்த பச்சை கலர் கேப் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக 10 பிக்சல் அப்ளை ஆகும். ஓகேவா? இப்போ இதுலேயே நான் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணக்கூடாது, ஆனால் பேடிங் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணணும். ஸோ அதில் ஆனால் வந்து எனக்கு 4 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் பேடிங் லெஃப்ட் அப்ளை பண்ண என்ன பண்ணுவேன், பேடிங் லெஃப்ட் 10 பிக்சல், பேடிங் ரைட் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல் வேணும். அதே மாதிரி பேடிங் டாப் வந்து ஒரு 5 பிக்சல். அதுக்கப்புறம் பேடிங் பாட்டம் இருக்கா, ஸோ பேடிங் பாட்டம் வந்து ஒரு 7-8 பிக்சல் வச்சுக்கலாம் சும்மா. இந்த மாதிரி 4 நான் கொடுக்கணுமா, டிஃப்ரெண்டாக எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 என்னால் கொடுக்க முடியும். இது அப்ளை ஆகும். ஓகே, நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு போய் நான் கவர் பண்ணால் எல்லா பக்கமும் டிஃப்ரெண்டாக இருக்கா சைஸு, அந்த கிரீன் கலர் கேப்பு. இப்போ இதை ஒரே லைனில் பண்ணணும்னா எப்படி? ஸோ அதுக்கு அந்த பேடிங் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இதில் நம்மளால 4 வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 10 பிக்சல் ஸ்பேஸ், 20 பிக்சல் ஸ்பேஸ், 5 பிக்சல் ஸ்பேஸ், ஒரு 8 பிக்சல். ஓகேவா? இந்த மாதிரி 4 வேல்யூ கொடுக்க முடியும். இப்போ இங்கே நான் 4 வேல்யூ கொடுத்தேன்னா அது என்ன அப்படின்னு எடுத்துக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது டாப். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது பேடிங் டாப் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் கொடுக்கறது ரைட்டு, அடுத்தது பாட்டம், அடுத்தது லெஃப்ட். ஓகேவா? செக் பண்ணுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே 10 பிக்சல், ரைட் சைடில் 20 பிக்சல் நம்ம கொடுத்தோம், அது மேலே இருக்கிறத விட பெருசு. அதுக்கும் கீழே இப்போ இல்லைன்னா நான் இதை ஹவர் பண்ணும்போது இங்கே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வருதா, அந்த பாக்ஸ்லேயே அது அப்ளை ஆகும் 10, 20, 5, 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாப்பு 10, இங்கே வந்து 20 லெஃப்ட் ரைட்டு, பாட்டம் 5 பிக்சல் இருக்கிறதுலே சின்னது அதுதான். இது வந்து 8 பிக்சல் லெஃப்ட் சைடு. ஸோ பாட்டமை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும், டாப்பை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், ஏன்னா 8 பிக்சல். ஸோ அப்போது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஸோ 8 பிக்சல் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனில் அப்ளை பண்ணனாலும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுக்கறது டாப், செகண்ட் வேல்யூ ரைட்டு, தேர்ட் வேல்யூ பாட்டம், அடுத்தது லெஃப்ட். ஸோ இது சொல்லப்போனால் கிளாக் வைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி தான் டாப்லேருந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் இப்படி சுற்றி வரும். ஸோ அந்த வேல்யூ தான் டாப்பு,
அடுத்ததாக வந்து ரைட் சைடு, அடுத்தது பாட்டம், அடுத்தது லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாக் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இது பேடிங். இப்போ அடுத்தது இந்த இப்போ இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட் இந்த பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது பேடிங் சொன்னோமா? அப்போ இந்த பேடிங்க்கு வெளியே இருக்கிறது இந்த பட்டனோட மார்ஜின், இந்த எலமெண்ட்டோட மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு இந்த இதுக்கு மேலே இருக்கிறது இது ஒரு எலமெண்ட்டா? இங்கே இருக்க டெக்ஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட். அப்போ எனக்கு இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த எலமெண்ட்டுக்கும் நடுவில் சம் கேப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மார்ஜின் அப்படிங்கிறது அப்ளை பண்ணணும். மார்ஜின் இதுவும் அதே மாதிரி தான், பேடிங் மாதிரி தான். இதுலேயும் டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரைட் எல்லாமே இருக்கு. ஸோ நான் மார்ஜின் டாப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 20 பிக்சல் தள்ளுறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த பட்டன் இங்கே மார்ஜின் மேலே இருக்க எலமெண்ட்ல இருந்து கீழே ஒரு 20 பிக்சல் தள்ளணும். இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு 20 பிக்சல் நடுவில் கேப் வரும், அவ்வளோதான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் வந்துருச்சு, அந்த 20 பிக்சல். இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது அந்த பட்டனுக்கு மேலே ஒரு எல்லோ கலர், ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கா? ஸோ அதுதான் அந்த எலமெண்ட்டோட மார்ஜின். ஓகேவா? ஸோ இது டாப். இதே சேம் பேடிங்கில் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும். மார்ஜின் டாப் தனியாக அப்ளை பண்ணலாம், லெஃப்ட் தனியாக அப்ளை பண்ணலாம், ரைட்டு, பாட்டம் எல்லாமே தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். இல்லை ஒன்றாவும் இந்த மாதிரி காமனாகவும் இதே மாதிரி இதே 4 வேல்யூவை நான் இங்கே கொடுத்தாலும் சேம் அதே தான் இங்கேயும். இதுவும் கிளாக் வைஸில் டாப்பு, ரைட்டு, பாட்டமு, லெஃப்ட் அப்படி தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை ஹவர் பண்ணுறேன். ஜஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு டாப் வந்து 10 பிக்சல், லெஃப்ட் ரைட் வந்து 20 பிக்சல், பாட்டம் 5, அடுத்தது 8 லெஃப்டில். அந்த ஒரு ஆரஞ்சு கலர் கேப் வருதா சுற்றிடும்? ஸோ அதுதான் வந்து மார்ஜின். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்ததான் ஒரு பாக்ஸ் மாடல். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு எங்கெங்க அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது இதுதான். ஒரு கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் நடுவில் இருக்க கேப் பேடிங். அந்த பார்டரை விட்டு வெளியே அப்ளை ஆகிற அந்த ஸ்பேசஸ் எல்லாமே அந்த எலமெண்ட்டோட மார்ஜின். ஓகேவா? ஸோ இதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதோட வேல்யூஸ் நம்ம வேணும்னா அந்த மார்ஜின், பேடிங் அப்படிங்கிற அந்த 2 ப்ராப்பர்ட்டி மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைனில் வேணும்னா இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் 4 வேல்யூ அப்ளை பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவலாக வேணும், பேடிங் ரைட் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா பேடிங் ரைட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது இப்போ நான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பிக்சல் ஒன்று யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக? பிஎக்ஸ்னா பிக்சல் அப்படின்னு அர்த்தம். பிஎக்ஸ் எல்லா இடத்துலையும் நான் எங்கெல்லாம் வித்து கொடுக்குறோம், எங்கெல்லாம் நம்பர் கொடுக்குறோம் அங்கே எல்லாமே இந்த பிஎக்ஸ் அப்படின்றத அப்ளை பண்ணுறேன்னா அது பிஎக்ஸ் அப்படின்னா என்னன்னா பிக்சல் அப்படின்னு அர்த்தம். பிக்சல்னா இந்த இதில் வேற ஏதாவது டைப் இருக்கான்னு கேட்டால் இருக்கு, அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ பிக்சல் எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு வித்து எதுக்காவது வேணும். இப்போ நம்ம இங்கே வந்து இந்த ஒரு பாக்ஸுக்கு வித்து வந்து 100 பிக்சல் இருக்கணும், ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் இருக்கணும். இது ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது. கரெக்டாக? எனக்கு மாறாமல் ஒரே ஃபிக்ஸ்டாக வித்து வேணும். அதோட வேல்யூ வித்துன்றதை விட அதோட வேல்யூ எனக்கு வேணும். அந்த வேல்யூ மாறாது, ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஏதாவது வேல்யூஸ் இருந்தால் அதுக்கு நீங்கள் பிக்சல்ஸ் இந்த பிஎக்ஸ் அப்படின்ற இந்த சிஎஸ்எஸ் யூனிட்டை யூஸ் பண்ணணும். இதை வந்து யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சல் அப்படிங்கிறது சிஎஸ்எஸ் யூனிட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிக்சல் அப்படிங்கிற யூனிட்ஸை யூஸ் பண்ணணும் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுக்கு. இல்லை எனக்கு வந்து அதோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பர்சன்டேஜ்னா 0 to 100 தான். ஓகேவா? 100க்கு மேலே கொடுக்க முடியாது. பர்சன்டேஜ் எப்பயுமே 0 to 100. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ வித் வந்து 30%, ஹைட் வந்து ஒரு 30%. ஜஸ்ட் இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக பட்டன் இருக்கு. இப்போ இதுவே நான் இங்கே வந்து என்னோட ஸ்க்ரீன் சைஸை, அதாவது இந்த இதோட சைஸை மாற்ற அந்த பட்டனோட சைஸும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது சிம்பிளாக பாருங்கள், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் இதை ஹோவர் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் அதோட வித் ஹைட் அங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவில் பட்டன் டாட் பாக்ஸ் மாடல், அதுக்கு பக்கத்தில் ஒரு சைஸ் இருக்கும், அதுதான் அதோட வித் ஹைட்டு. ஸோ வித் இப்போது 77.88, ஹைட் வந்து 21.2. ஓகேவா? இதுதான் அப்ளை ஆகுது. இப்போது நான் இதோட சைஸ் அப்படி மாற்றும் போது
அதோட வித் ஹைட் செக் பண்ணா வித்து 90 இருக்கு, ஹைட் வந்து 21 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஃபிக்ஸ்டா ஒரு வித் அப்ளை பண்ணாம டைனமிக்கா மாறணும், ஸ்கேலபிளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிற அந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன இஎம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இது வந்து அந்த பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் அப்படின்னு வச்சுக்கலாமே. நீங்க வந்து பேரண்ட் சில்ட்ரன் ஓகே எதுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் யூனிட்ஸ் பேரண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இதில் யூனிட்ஸ் child 5 childs. ஓகே. அதில் child 1 child 2 child 3 4 and 5. ஓகே. ஸோ நான் இப்போ இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு ஒரு ஓகே ஒரு 20 பிக்சல் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னா என்ன ஆகும், இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கும் ஃபாண்ட் சைஸ் 20 தான், அதுக்குள்ளே இருக்க எல்லா சில்ட்ரனுக்கும் ஃபாண்ட் சைஸ் 20 தான். கரெக்டாக? ஸோ இப்போ அது அப்ளை ஆகுதா செக் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹவர் பண்ணும்போது அந்த 3வது ரோவில் பாருங்கள் ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் 20 பிக்சல் இருக்கும். ஸோ 20 பிக்சல் எல்லாத்துக்கும் 20 பிக்சல் அப்ளை ஆகுது. இப்போது எனக்கு சைல்டுக்கு இந்த பேரண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு அப்ளை ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேரண்ட்டோட இந்த சைல்டோட ஃபாண்ட் சைஸ் 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த சைல்டை கால் பண்ணி 2 மடங்குனா இன்ட்டு 2வா, அப்போ 20 இன்ட்டு 2 40 பிக்சல் அப்படின்னு அப்ளை பண்ணலாமா? அது ஒரு வே. இதுவே நான் ஜஸ்ட் அந்த ஒரு சில்ட்ரனை கால் பண்ணி ஃபாண்ட் சைஸு போட்டு 2EM அப்படின்ற அந்த யூனிட்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இஎம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு எலமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும், ஒரு பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி இது அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைல்டோட பேரண்ட் இந்த யூனிட்ஸ் பேரண்ட் அப்படிங்கிறது இந்த பேரண்ட் இந்த சைல்டுக்கு. ஸோ அப்போ அதோட ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். அப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் இன்ட்டு 2. கரெக்டாக? அப்போ இங்கே 2 நான் போட்டேன்னா அப்போ 2 டைம்ஸ், அப்போ 20 + 20 40 பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 பிக்சல்ஸ் அப்ளை ஆகுதா எல்லா சைல்டுக்கும்? ஸோ இஎம் அப்படின்னு நீங்கள் யூனிட் அப்ளை பண்ணீங்கன்னா அதோட பேரண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன ஃபாண்ட் சைஸோ அந்த ஃபாண்ட் சைஸில் இருந்து அதை மல்டிப்ளைஸ் பண்ணி அப்ளை ஆகும். இப்போ 2EM போட்டிங்கன்னா அந்த 20 பிக்சலாக 20 + 20, 3EM போட்டிங்கன்னா 60 அப்படின்ற மாதிரி அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இஎம் அப்படிங்கிறது பேரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இதில் REM அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த REM அப்படின்னா என்னன்னா ரூட் எலமெண்ட். ஸோ இப்போ வெறும் இஎம் போட்டால் பேரண்ட்டை பேஸ் பண்ணி ரன் ஆச்சா, ஒர்க் ஆச்சா? REM போட்டேன் அப்படின்னா ரூட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ரன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ரூட் எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஸ்டாரா? நான் ஸ்டாருக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். பேரண்ட் எலமெண்ட்டை விட ரூட் எலமெண்ட்டுக்கு நான் கம்மி 10 பிக்சல் தான் கொடுத்துருக்கேன்.
அப்போ இங்க நான் வந்து 2 REM கொடுத்தேன் அப்படின்னா, அப்போ இந்த இந்த எலமெண்ட்டுக்கு என்ன அப்ளை ஆகணும் அப்படின்னா 20 பிக்சல் அப்ளை ஆகணும். கரெக்டா? ஸோ நான் சேவ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு 20 பிக்சல் அப்ளை ஆகுது. மேபி இங்கே 20 இருக்கே அது அப்ளை ஆகுதா அப்படின்னு நீங்க மேபி கொஸ்டின் வரலாம், டவுட் இருக்கலாம். நான் ஜஸ்ட் இதை 30 மாத்திட்டேன். ஓகேவா? ஸோ ஸ்டில் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு 20 பிக்சல் தான். ஓகேவா? ஸோ REM போட்டால் ரூட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த சைஸ் வந்து அப்ளை ஆகும். EMN போட்டால் பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அப்ளை ஆகும் அந்த யூனிட்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ், EMக்கும் REMக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதுல இன்னும் வேற ஏதாவது யூனிட்ஸ் இருக்கா அப்படின்னா இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு. ஸோ VHVW, அதாவது வியூ போர்ட் வித் வியூ போர்ட் ஹைட். வியூ போர்ட்னா நம்மளோட ஸ்கிரீன் சைஸ், அதுதான் நம்மளோட வியூ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட வியூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டனை எடுத்துப்போமா, இங்க நம்ம பர்சன்டேஜ் அப்ளை பண்ணோம்ல, நான் அதுக்கு பதிலா 30 இது வித் தானே, அப்போ வியூ போர்ட் வித் 30 VW 30 VH. இது கிட்டத்தட்ட நம்மளோட ஓவரால் வியூவுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜில் எடுத்துக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் 13 கொடுத்தேன்னா என்னோட வியூவில் இப்போ வித் எவ்வளோ இருக்கோ அதில் 30% எடுத்துக்கும். என்னோட வியூவில் ஹைட் எவ்வளோ இருக்கோ அதில் 30% எடுத்துக்கும். இந்த மாதிரி 30%. இதுவே நான் 100% அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஐ மீன் 100 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் மாதிரி நம்மளோட வியூவில் எவ்வளோ சைஸ் அப்படின்ற மாதிரி, நம்மளோட வியூ நம்ம பார்க்குற நம்மளோட ஸ்க்ரீனோட வியூக்கு எவ்வளோ பெருசு. ஸோ இப்போ 100 பிக்சல்ஸ் அப்படி ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட வியூக்கு அதோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரினா வித்துக்கு வேணும்னா VW யூஸ் பண்ணணும், ஹைட்டுக்கு வேணும்னா VH அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதெல்லாம் தான் இந்த CSSல இருக்க யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம இங்கே ஃபாண்ட், ஐ மீன் இங்கே இருக்க கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சைஸ் அப்ளை பண்ணோம், அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணோம். இதுக்கு இதோட ஸ்டைலை மாற்றணும். இப்போ நீங்கள் வேர்டெலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கேல்பரி அப்படிங்கிற ஒரு ஒரு இதை சூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறத ஒன்று சூஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. மேபி டாக்குமெண்ட், வேர்ட் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, ஆப்டஸ், அபாட்டி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிபிடியில் கூட காட்டுறேனே. இப்போ இங்கே போனீங்கன்னா நான் இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணேன்னா இங்கே இருக்க பாருங்க இந்த பாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய இருக்கா, இதெல்லாம் அதோட ஸ்டைல், டெக்ஸ்டோட ஸ்டைல். கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டைல் எனக்கு வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்ற மாதிரி அதோட ஸ்டைல் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேமிலி, ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்ன வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அதோட சைஸ் என்ன, கலர் என்ன, இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு எப்படி ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம அப்ளை பண்ணணும்னா 2 விதமாக பண்ணலாம். ஆன்லைன்லேயும் பண்ண முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ், இந்த கூகுள் ஃபாண்ட்ஸில் நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே லிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். கூகுள் ஃபாண்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இங்கே என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரொபோட்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் அந்த ரொபோட்டோ. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே கெட் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த கெட் ஃபாண்ட்னு கொடுத்துட்டு இங்கே இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணி கெட் ஃபாண்ட். ஓகே. ஸோ இங்கே கெட் எம்பெடட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில்
ஆப்ஷன்ஸ் அப்ளை ஆகுது. ரொபோட்டோ ட்ரைவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ரொபோட்டோ அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இந்த ரொபோட்டோவுக்கு நான் மேபி ஒரு டைம் பேக் அடிச்சு வரேன். ஃபஸ்ட்டு இந்த பேஜில் இருப்பீங்க. என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணணும். ரொபோட்டோன்னு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கெட் ஃபாண்ட் அப்படின்றது கொடுக்கணும். இதில் கெட் எம்பர்டட் லிங்க் அப்படி ஒரு கோடு அப்படின்னு இருக்கா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சைடில் ஒரு லிங்க் காட்டும். இந்த 3 லிங்க்கையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி கோட் இல்லை 3 இப்படி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எப்பயும் போல நம்மளோட HTML ஃபைலுக்கு போயிட்டு ஸோ அப்ளைட் இருக்கா எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் போடுறேன், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதாவது எந்த எலமெண்ட்டுக்கு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும். அந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ எந்த எலமெண்ட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்றத நான் வந்து போய் அப்ளை பண்ணும். எனக்கு இப்போ இந்த சைல்டு எலமெண்ட்டுக்கு அது அப்ளை ஆகணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நான் இந்த மாதிரி போட்டுறணும். ரொபோட்டோ தான் நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலி. ஷெரீஃப்ன்றது டிஃபால்ட் நேம். ஸோ இந்த ரொபோட்டோ அப்படிங்கிறதா என்னோட ஃபாண்ட் ஃபேமிலி நேம். ஸோ அப்போ நான் இதை போட்டுட்டு இப்போ நமக்கு எதுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா இந்த யூனிட்ஸில் இருக்க சில்ட்ரனுக்கு கரெக்டாக வந்து இந்த சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3 அதுக்கெல்லாம் இங்கே அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் மாறிடுச்சா. மேலே இருக்கிற ஸ்டைலுக்கும் இது வந்து பழசு டிஃபால்ட்டாக அப்ளை ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொபோட்டோ அப்ளை ஆகும். சேஞ்ச் ஆகிடுச்சா. இதே மாதிரி என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வேணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் இங்கே போயிட்டு அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை செலக்ட் பண்ணி இந்த லிங்க்கை போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் ஃபேமிலி உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே. ஸோ இது ஒன் ஆஃப் த வே. இப்போ இதுவே ஆஃப்லைனில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட். ஓகே. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபைல் நமக்கு கிடைக்கும். TTF அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அதோட ஃபைல் ஃபார்மேட் அது டூ டைப் ஃபாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபாண்ட் ஃபைல் அப்படின்றது. ஸோ நான் இதோட நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அதோட காப்பி பாத் கொடுத்துட்டு நான் இங்கே போயிட்டு இங்கே நான் கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணணும். ஃபாண்ட் ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஃபாண்ட் ஃபேஸ். ஓகேவா. ஸோ ஃபாண்ட் ஃபேஸ் அதில் ரொபோட்டோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நம்ம நேம் என்ன வேணா வச்சுக்கலாம். ரொபோட்டோ அப்படின்ற மாதிரி அதில் சோர்ஸ் கொடுக்கணும். URL அப்படின்றது இங்கே நான் என்னோட பாத் கொடுக்கணும். என்னோட ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு. நான் ஃபார்வர்டாக மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ இதான் என்னோட ஃபைல் நேம். ஜஸ்ட் நான் இதை கொடுத்துட்டு இப்போ இந்த நேமை நான் இங்கே கொடுத்தா போதும். எனக்கு ஒரு ரொபோட்டோ நான் மேபி இங்கே நேம் மாற்றி கொடுக்குறேன். ரொபோட்டோ ரெகுலர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சொன்ன இதே நேமை அப்படியே அங்கே கால் பண்ணணும். எந்த எலமெண்ட் எனக்கு வேணுமோ அந்த எலமெண்ட்டுக்கு நான் கால் பண்ணணும். ஜஸ்ட் கால் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போயிட்டு செக் பண்ணலாம். அதே ஃபாண்ட் ஃபேமிலி தான் இருக்கும். பட் இது இட்டாலிக் அப்ளை ஆகுது. அதனால கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் ஃபாண்ட் ஃபேமிலி ஒன்று தான். ஓகேவா. இது இட்டாலிக்கான அந்த ஃபைலு. ஸோ அதனால இட்டாலிக் அப்ளை ஆகுது. வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒரு ஃபாண்ட்டுக்கு நம்ம வந்து அதோட ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அதாவது ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். ஆஃப்லைனில் வேணும்னா டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேஸ் அப்படின்றத கொடுத்து ஃபாண்ட் ஃபேமிலி நேம் வச்சுக்கலாம். அப்புறம் சோர்ஸ் கொடுத்து அதோட சோர்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம எங்கே போட்டாலும் அந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும். இதுவே ஆன்லைனில் வேணும்னா அந்த லிங்கை எடுத்து நம்மளோட HTML போட்டுட்டு அந்த ஃபாண்ட் ஃபேமிலியில் அந்த ரொபோட்டோ அப்படிங்கிற அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை கால் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்மளால ஃபாண்ட் ஃபேமிலியை கொண்டு வர முடியும்.
இப்போ அடுத்தது இந்த ஃபாண்ட்டுக்கு திக்னஸ் அப்ளை பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓ அப்படின்றது கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருக்கா? அதாவது அத வந்து ஃபாண்ட்டோட வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதோட திக்னஸ் விச் மீன்ஸ் அந்த ஃபாண்ட்டோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுல அந்த வெயிட்டோட நெறைய வந்து வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது 400 அதுல ஆரம்பிக்கும். அது இன்னும் 100 100 இருக்கு. ஸோ 100லேருந்து இருக்கும். ஆனா நீங்க 100லேருந்து என்னதான் அப்ளை பண்ணாலும் அந்த 400 தான் வந்து நார்மல். அதாவது டிஃபால்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் 400ன்னு குடுத்தேன்னா, எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது திக்னஸ்ல. நார்மலா இருக்கும். இதுவே நான் இந்த இடத்துல வந்து 600 அப்படின்னு குடுத்தேன்னா, கொஞ்சம் போல்ட் அதிகமா இருக்கும். அதாவது செமி போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் திக்னஸ் அதிகமாயிடும். ஓகேவா? அடுத்தது வந்து இன்னும் திக்னஸ் எனக்கு அதிகம் பண்ணணும் அப்படின்னா 700 இருக்கு, 800 இருக்கு, 900 இருக்கு. ஸோ அதெல்லாம். அப்புறம் கோல்டு அது எல்லாமே. ஸோ இன்னும் எனக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகும். ஸோ இந்த வேல்யூவ நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு திக்னஸ் அதிகமாயிட்டே இருக்கும். இதோட எண்ட் என்னன்னா 900 தான் எண்டு. 1000லாம் அப்ளை பண்ண முடியாது. 100 டூ 900 ஓகேவா? ஸோ இந்த மாரி 900 தான் இருக்கிறதுல எண்டு. ஓகே. ஸோ 100லேருந்து 900க்குள்ள அதோட திக்னஸ் நீங்க ஐ மீன் அந்த வெயிட் வந்து நம்ம மாத்திக்கலாம். ஓகே. இப்போ வி ஃபைன். ஓகே. ஸோ தென் மோஸ்ட்டா நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கான செஷன நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம்.